வாங்க, இன்னைக்கு ஒரு குட்டி சிந்தனை கதை. ஒரு அப்பா பாம்பு வெளியில போகலான்னு சொல்லிட்டு புத்துல இருந்து வெளியில வந்துட்டு இருந்ததாம். அப்ப அந்த குட்டி பாம்பு, சரி அப்பா என்னதான் செய்யறாரு, டெய்லி வெளியில போறாரு, பெரிய அதிகாரம் காமிக்கிறாரு நம்மள்ட்ட, அப்படிப்பட்ட பெரிய ஆளா இவரு, சரி பாத்துருவோம் இன்னைக்கு, அப்பா பின்னாடியே போவோம்ட்டு பாம்பு பின்னாடியே போச்சான். அந்த அப்பா பாம்பு போறத பார்த்துட்டோனையுமே அங்க இருக்கிற தவக்கல பயந்து போச்சான். எங்கோ பாம்பு நம்மள சாப்பிட வருதே அப்படின்னு பயந்துட்டு ஓடுச்சான். அந்த தவக்கல ஓடுறத பார்த்தோனையுமே அங்கிட்டு இருக்க சின்ன பூச்சி பறவை அது பார்த்துட்டு பயந்துட்டு ஓடிச்சான். தவக்கல அது என்னைய சாப்பிட வரப்போகுது அப்படின்னு. அந்த பூச்சி பயந்து போனதுல ஓடி போய் ஒரு ஆள் மேல உட்காந்துச்சான். அந்த ஆளு என்ன நினைச்சாரா, ஓ இந்த பூச்சி நம்மளே சாப்பிட்டுருமே அப்படி சொத்துன்னு அடிச்சாராம். அந்த பூச்சி செத்து போச்சான். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஆளு நடந்து போயிட்டே இருந்தாராம். போனோன்னு இந்த பாம்பு, அப்பா பாம்பு வர்றதை பார்த்தோன்னா, ஐயோ இந்த பாம்பு நம்மளே கடிச்சிருமே அப்படின்னு விழுந்து அடிச்சுட்டு ஓடினாராம். அப்பதான் அந்த குட்டி பாம்பு யோசனை பண்ணிச்சான், என்ன இருந்தாலும் ஒருத்தவங்களுக்குள்ள பயந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப நம்ம அப்பா மேல பயப்படுறதுனால தப்பே இல்லை, நம்ம அப்பா பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சிச்சான். இது சின்ன கதை தான், ஆனா இதுல ஒரு சிந்தனையா இருக்கு பாருங்களேன். அது என்ன சிந்தனைன்னா, நம்ம நம்ம கூட இருக்கிறவங்க பெரியவங்க தான், நம்ம அப்பா அம்மா நமக்கு சொல்லித்தர்றது பெரிய ஆளுங்க நமக்கு நல்லா சொல்லித்தர்றாங்க அப்படின்னு நம்ம நம்பினோம்னா வாழ்க்கையில கட்டாயமா நம்ம நல்லா இருக்கலாம். அதனால அப்பா அம்மா பேச்ச நல்லபடியா கேளுங்க.